திருமணத்திற்கு பின்பாக மனவாட்டியாய் மாற்றப்படுகிறோம். மனவாட்டிக்கும் மனைவி ரொம்ப வித்தியாசம் இருக்கு. பூமியில நமக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகை மனவாட்டியாய் நியமிக்கப்பட்டு மனைவியாக மாறுவார். ஆனா இயேசுவா நியமிக்கப்பட்டு நான் மனைவியாக மாறிய பிறகுதான் மனவாட்டியாக மாற முடியும். மனைவி என்பது உடல் ரீதியாக சேர்வது, மனவாட்டி என்பது அருகாமையில் உட்கார்ந்து இருப்பது. நல்ல கவனிக்கணும். நம்முடைய கல்யாணத்துக்கு இயேசுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நம்ம வந்து உடல்நிலை ஏறது. இயேசுவோட கல்யாணம் அப்படி கிடையாது. நீங்க கற்பனை பெருசு பண்ணிடாது, அது ஒண்ணு கிடையாது. அந்த கல்யாணம் பக்கத்திலே இருப்பது, கணவன் மனைவி, அதுதான் அந்த கல்யாணம். சோ சகோதரியே மனவாட்டி. அப்ப பிதாவாகிய தெய்வம் தன்னுடைய சபையை குடும்பமாக பார்க்கும் பொழுது உங்களுடைய சபையை நீங்கள் குடும்பமாக பார்க்கிறீர்களா? ஹலோ, ஒரு அப்பா மகளை தவறா பார்ப்பாரா? ஒரு அண்ணன் தன் தங்கச்சி தப்பா பார்ப்பாரா? அப்ப ஏன் தப்பு நடக்கு? நீ குடும்பமாக இது பார்க்கவில்லை. ஆனா நான் சொல்லிடுவோம், கல்யாணம் பண்ணா கூட ஒரே சர்ச்சில் உள்ளவங்க கல்யாணம் பண்ணுவோம், வேற சர்ச்சில் கல்யாணம் பண்ணுவோம். சர்ச்சை என்பது குடும்பம். குடும்பத்தை கசமசலாம் வரக்கூடாது. வந்த பிரச்சனை அந்த சர்ச்சை நிற்க உடனே சின்னவங்க இல்ல வராத படிக்க ரொம்ப கவனம் பார்க்கணும். சபை என்பது நம்ம ஒழுக்கம் நல்லொழுக்கம் இவரை